சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜே.கே. பாயின் வழிகாட்டுதலில் யாழ்ப்பாணம் பயணித்த செவ்வந்தி அங்கிருந்து இந்தியாவிற்கு தப்பிச் சென்றதாகவும் தகவல். துப்பாக்கி வழங்குமாறு சாவகச்சேரி உபதவிசாளர் கோரிக்கை, சபை உறுப்பினர்கள் இணக்கம். ஸ்ரீலங்கா சபாநாயகருக்கு எதிரான பிரேரணை தயார், ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. பலிகாமம் வடக்கில் பொதுமக்களுடைய காணிகளை விடுவிக்காத அனுர, போலி வாக்குறுதிகள் என விசனம். வங்காள விரிகுடாவில் உருவாகவுள்ள தாளமுக்கம், வடக்கு கிழக்கில் மழையுடனான காலநிலை நீடிப்பு. டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக நாடு தழுவிய ரீதியில் 2700க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள், 70 லட்சம் பேர் மக்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் போர்க்காலத்தில் துணிகரமாக செயற்பட்ட முன்னணி ஊடகர்களில் ஒருவரான மயில்வாகனம் நிமலராஜனின் படுகொலையின் 25ஆம் ஆண்டு நினைவு இன்றாகும். 2000 ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி இரவு ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருந்தபோது ஸ்ரீலங்கா ராணுவத்தின் அதிஉயர் பாதுகாப்பு வலய பகுதிகளில் இருந்த அவரின் வீட்டுக்குள் வைத்து ஆயுததாரிகளால் நிமலராஜன் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த தாக்குதல் நடத்தப்பட முன்னர் நிமலராஜனின் தந்தையும் கத்திக்குத்துக்கு இலக்காகியிருந்தார். அன்றைய நாட்களில் ஐபிசி உட்பட ஊடகங்களுக்கு போர்க்கால நிலவரங்களையும் ஆக்கிரமிப்புக்குள்ளான யாழ் குடாநாட்டில் ஆயுத குழுக்கள் செய்த அடாவடிகள் குறித்தும் மிக துணிகரமான செய்திகளை வழங்கிய நிமலராஜன் தான் இறுதியாக எழுதி கொண்டிருந்த செய்தி ஆக்கத்தின் தாள்களின் மேலேயே தன்னுடைய உயிரை துறந்தார். அவரை படுகொலை செய்த ஆயுததாரிகள் அதன் பின்னர் அவரின் வீட்டிற்குள் கைக்குண்டொன்றை வீசியதால் அது வெடித்ததில் நிமலராஜனின் பெற்றோரும் அன்று காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல் ஈபிடிப்பினரால் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு குறித்த கொலையை செய்த ஆயுததாரி என்ற சந்தேகத்தில் ஒருவர் குறிப்பிடப்பட்டாலும் இன்று வரை நிமலராஜனின் படுகொலைக்கு நீதி கிடைக்கவில்லை. நேற்று கனடாவில் நிமலராஜனின் நினைவுடன் இலங்கையில் கொல்லப்பட்ட அனைத்து ஊடகர்களுக்குமான நீதி கோரலுக்குரிய ஒரு ஒன்று கூடல் நிகழ்வு நடத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கனேமுல்ல சஞ்சீவ படுகொலையின் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி கொழும்பு குற்றப்பிரிவின் விசாரணையின் பொழுது குற்றத்திற்கு பிறகு தனது நடவடிக்கைகளை வெளிப்படுத்தியுள்ளார். அதன்படி கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி, அதாவது சிங்கள புத்தாண்டில் பாதுகாப்பு கண்காணிப்பில் இருந்து தப்பிக்க தொடங்கொடவில் இருந்து மித்தனிய பகுதிக்கு அவர் சென்றதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது சிஐடியால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் செவ்வந்தி சஞ்சீவ படுகொலை நடந்த சில மாதங்களில் தான் மறைந்திருந்த இடங்கள் தொடர்பில் அதிகாரிகளிடம் தகவல் வழங்கி சிங்கள புத்தாண்டு காலப்பகுதியை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டதாகவும் புத்தாண்டை கொண்டாட மித்தனியவில் சுமார் 2 வாரங்கள் கழித்ததாகவும் செவ்வந்தி ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் குறித்த விசாரணையில் செவ்வந்தி பயன்படுத்திய வாடகைக்கு எடுக்கப்பட்ட கார்கள் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த நபரான மத்துகம ஷான் என்பவர் தொடர்பிலும் இசாரா தகவல்களை வழங்கியுள்ளார். ஒரு மறைவிடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல பயன்படுத்தப்பட்ட இந்த வாடகை வாகனங்கள் குறித்து காவல்துறையினர் தற்பொழுது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். செவ்வந்தி தலைமறைவான காலகட்டத்தில் செவ்வந்தி வெளிநாடு தப்பிச் சென்றதாக கூறப்படும் பல்வேறு கதைகள் நாட்டில் பரவியிருந்தன. இந்த நிலையில் கைது செய்யப்படுவதை தவிர்க்க இதுபோன்ற செய்திகளை உருவாக்கி அவற்றை பரப்புவதில் செவ்வந்திக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த நபர்களை புலனாய்வாளர்கள் தற்போது விசாரித்து வருகின்றனர். அத்துடன் மே மாதம் மாகாண சபை தேர்தல் நாளில் ஜே.கே. பாயின் வழிகாட்டலின் கீழ் யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்து அங்கிருந்து அவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளார். அத்துடன் முன்னாள் காதலன் ஒருவரால் கேகல்பத்திர பத்மேவுக்கு தன்னை அறிமுகப்படுத்தியதாகவும் பத்மேவின் அறிமுகத்தை தொடர்ந்து சமித் தில்சான் பியோமங்காவுடன் தன்னுடைய ஆழமான உறவு இருந்ததாகவும் இந்த நெருங்கிய உறவு அவரை படுகொலைக்கு உதவ சூழ்ச்சியாக பயன்படுத்தப்பட்டதாகவும் செவ்வந்தி காவல்துறையினருக்கு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் வரைவு தயாரிக்கப்பட்டு நிறைவடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் வரைவு எதிர்வரும் 21ஆம் தேதி எதிர்க்கட்சிகளின் கட்சித் தலைவர்களிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கட்சித் தலைவர்களின் ஒப்புதல் கிடைத்த பிற்பாடு அதே வாரத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்து பெறுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டார். அதன் முன்னர் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகரவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எந்த காரணமுமின்றி சபாநாயகர் நிராகரித்ததாகவும் இதன் மூலம் அவர் பாராளுமன்றத்தை வழிதவற செய்தார் என்றும் அஜித் பி பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார். சபாநாயகர் மீதான நம்பிக்கை இழந்ததன் காரணமாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகருடைய பக்கச்சார்பான செயற்பாடுகள் தொடர்பிலும் பல விடயங்கள் இருப்பதாகவும் இதன் காரணமாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபாநாயகர் மீது நம்பிக்கை இழந்துள்ளனர் என்றும் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். எனவே எதிர்க்கட்சிகளின் அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்புடன் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாடாளுமன்றத்துக்கு மிக விரைவில் கொண்டுவர நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் ஆகியும் வலிகாமம் வடக்கு பகுதியில் பொதுமக்களுடைய காணிகள் இதுவரை விடுவிக்கப்படவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் பிரஜா அபிலாஷா வலையமைப்பினுடைய வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் ரத்தினசிங்க முரளிதரன் இதனை தெரிவித்தார். வலிகாமம் வடக்கு மயிலட்டி பகுதியில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் ஆகியும் வலிகாமம் வடக்கு பகுதியில் பொதுமக்களின் காணிகளை இதுவரை விடுதலை செய்யவில்லை என்றும் மாறாக கடந்த காலத்தில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் முன்வைத்த காணிகளே விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னர் யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்களுக்கு வழங்கியுள்ள வாக்குறுதிகளில் பொதுமக்களுடைய காணிகள் பொதுமக்களுக்கு மீளவும் வழங்கப்படும் என தற்போதுள்ள ஜனாதிபதி பிரச்சார காலத்தில் தெரிவித்தார். குறிப்பாக இந்த அரசாங்கம் காணிகளை விடுவிப்பதாக கூறிக்கொண்டு 764 இலக்க பேருந்து வழித்தடத்தை முற்றிலும் திறந்துவிட்டு காணிகளை விடுவித்ததாக சர்வதேசத்துக்கு காட்டிக் கொள்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தென்மராட்சியில் குரங்கு தொல்லையை கட்டுப்படுத்தும் நோக்கில் சாவகச்சேரி நகரசபை எல்லைக்குட்பட்ட சனசமூக நிலையங்களுக்கு வாயு துப்பாக்கிகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நகராட்சி மன்ற உபதவிசாளர் ஞா கிஷோர் முன்வைத்துள்ளார். கடந்த 17ஆம் தேதி இடம்பெற்ற மாதாந்த அமர்வில் இந்த கோரிக்கையை அவர் முன்வைத்துள்ளார். உப தவிசாளரால் கடந்த சபை அமர்வில் முன்வைத்த பிரேரணையின் பிரகாரம் குரங்கு தொல்லையை கட்டுப்படுத்துவது நகராட்சி மன்ற நிதி மூலம் இயங்கு நிலையில் உள்ள சனசமூக நிலையங்களுக்கு வாயு துப்பாக்கிகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இந்த கோரிக்கையை அனைத்து சபை உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்ட அடுத்து சபை நிதியில் இருந்து உடனடியாக துப்பாக்கிகள் கொள்வனவு செய்வது என ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையின் 175ஆம் ஆண்டு நிறைவையொட்டி முத்திரை வெளியிடும் உப தபால் அலுவலக திறப்பு நிகழ்வும் விமர்சையாக இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் தென்னிந்திய திருச்சபையின் முன்னாள் பேராயர் வணக்கத்துக்குரிய எஸ் ஜெவனேசன் அடிகளாரும் தெல்லிப்பளை ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானத்தின் தலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்களும் மற்றும் அருட்தந்தை ஜெவரட்னம் அடிகளார், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் திரும பிரதீபன் மற்றும் இவர்களுடன் வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள், தாதியர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். யாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் பொழுது ஐஸ் போதைப்பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன் பொழுது 1 கிராம் 200 மில்லிகிராம் அளவுடைய ஐஸ் போதைப்பொருளுடன் யாழ் மணியந்தோட்டத்தைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் தற்பொழுது நிலவி வரும் மழையுடனான காலநிலை தொடர்வதற்கு சாத்தியங்கள் காணப்படுகின்றன. இவ்வாறு யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். தற்போது குமரிக்கடலுக்கு அண்மித்ததாக நிலவுகின்ற காற்று சுழற்சியின் விளைவாக நாட்டின் பல பகுதிகளுக்கும் தொடர்ச்சியான மழை கிடைத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 23ஆம் தேதி வங்காள விரிகுடாவில் புதிய தாளமுக்கம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய மாதிரி கணிப்புகளின் அடிப்படையில் இந்த தாளமுக்கமானது ஒரு புயலாக வலுப்பெற்று அல்லது ஒரு வலுக்குறைந்த புயலாக மாற்றம் பெற்று இந்தியாவின் ஆந்திராவில் நெல்லூருக்கு அருகில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இந்த தாளமுக்கத்தினால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நேரடி பாதிப்புகள் எவையும் இல்லை என்றும், ஆனால் மழையுடனான காலநிலை தொடர்வதற்கு சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாளமுக்கம் காரணமாக எதிர்வரும் 23ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை வடக்கு கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்றும் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அத்துடன் நவம்பர் மாதத்தின் 1வது வாரத்திலும் தாளமுக்கம் ஏற்படுவதற்கு சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். கரூர் மக்களை சந்திக்க சட்ட ரீதியான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும், அனுமதி கிடைத்ததும் கரூர் மக்களை நிச்சயம் சந்திப்போம் எனவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். அறிவித்தபடி குடும்ப நல நிதியாக ரூபாய் 20 லட்சத்தை அனுப்பி வைத்துள்ளதாகவும், உதவிகரமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். குடும்ப உறவுகளை இழந்து தவிப்போருக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கும் என்றும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டுள்ளார்.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக திட்டமிடப்பட்ட 2700க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்களில் முதலாவது ஆர்ப்பாட்டம் நியூயார்க் நகரில் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக 50 மாநிலங்களில் 2700க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்களில் 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக நோ கிங்ஸ் என்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவிக்கையில் நாடு முழுவதும் மில்லியன் கணக்கான மக்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்பின் ஆதரவாளர்கள் தொடர்புடைய போராட்டக்காரர்கள் தீவிர இடதுசாரி ஆன்டிஃபா இயக்கத்துடன் கூட்டணி வைத்திருப்பதாக ஆதாரங்களின்றி குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இதனிடையே பல அமெரிக்க மாகாணங்களில் உள்ள குடியரசுக் கட்சி ஆளுநர்கள் தேசிய போலீஸ் துருப்புக்களை தயார் நிலையில் வைத்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெக்சாஸ் மற்றும் வெர்ஜீனியா மாகாண ஆளுநர்கள் தங்களுடைய மாகாணத்தின் தேசிய போலீஸ் துருப்புக்களை தயார் நிலையில் வைத்துள்ளதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதனையடுத்து நாடு முழுவதும் இன்று ஒருநாள் ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜே.கே. பாயின் வழிகாட்டுதலில் யாழ்ப்பாணம் பயணித்த செவ்வந்தி அங்கிருந்து இந்தியாவிற்கு தப்பிச் சென்றதாகவும் தகவல். துப்பாக்கி வழங்குமாறு சாவகச்சேரி உபதவிசாளர் கோரிக்கை, சபை உறுப்பினர்கள் இணக்கம். ஸ்ரீலங்கா சபாநாயகருக்கு எதிரான பிரேரணை தயார், ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. பலிகாமம் வடக்கில் பொதுமக்களுடைய காணிகளை விடுவிக்காத அனுர, போலி வாக்குறுதிகள் என விசனம். வங்காள விரிகுடாவில் உருவாகவுள்ள தாளமுகம், வடக்கு கிழக்கில் மழையுடனான காலநிலை நீடிப்பு. டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக நாடு தழுவிய ரீதியில் 2700க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள், 70 லட்சம் பேர் மக்கள் பங்கேற்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.